ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சண்டே விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். மீன் வாங்கிட்டு வந்து அலசியெல்லாம் வச்சாச்சு. இது பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வைக்கலான்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அலசி எடுத்தாச்சு. இப்போ மீனில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் தடவிக்கலாம். ரொம்ப நாளாச்சு வீடியோஸுமே போட்டு, டைம் இல்லை போடுறதுக்கு. இப்போ மீன் வந்து அங்கிட்ட ஓரமாக வச்சாச்சு மசாலா தடவி. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பண்ணுறதுக்காக வெங்காயமும் நறுக்கியாச்சு. இங்கே வந்து ஹைதராபாத் பிரியாணி நான் ஃபஸ்ட்டு தடவை பண்ண போகிறேன். எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கையில் உதுத்தோம்னா கொஞ்சம் தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். எப்படி பாருங்கள், மேலே எண்ணெய் கொஞ்சம் முட்டையாக வருது வெங்காயத்தெல்லாம் போட்டோன்னே. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன் அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு, சும்மா கொஞ்சம் காமிக்கலான்னு. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த சைடு வதங்கிக்கிட்டு இருக்கு, அதை காமிச்சேன். இப்போ பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சு. அது கூட தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம். புளி ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். புளியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே மீனை போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா மீன் போட்டாச்சு. வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அத்தை தான் மிக்ஸ் பண்ணாங்க. ஏற்கனவே கறி அலசியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள், இது பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு போடுவாங்களே இலை, பட்டை, லவங்கம் அதெல்லாமே இதில் வந்து போட்டுக்கணும். அந்த பூவெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே போட்டாச்சு. இப்போது அதில் இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா இருந்துச்சு, அது போட்டாச்சு கொஞ்சம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 இது போட்டோம். மல்லித்தூள் 3, மிளகாத்தூள் 2 போட்டோம். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் மிளகாத்தூள் இது, அதனால். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே போட்டாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் நல்லா. பார்த்திங்கன்னா அத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா புதினா போடுறேன்னா இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியுமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்தாச்சு. எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ தயிர் ஊற்றியாச்சு. இது சிக்கன் மசாலா.
சிக்கன் மசாலாவுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கல்லுப்பு பார்த்தீங்கன்னா கல்லுப்புமே போட்டாச்சு. இதில் இது பார்த்திங்கன்னா எலும்புச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருந்த தண்ணி தான் ஊற்றுறாங்க. இப்போ அதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே சைடில் மூடி போட்டு வச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். லாஸ்ட்டாக கேசரி பவுட்ரு தான் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா அலசி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இந்த இலை பட்டை எல்லாமே போட்டு அதில் புதினாவும் போட்டு வச்சாச்சு. இப்போ சாப்பாடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வடித்தாச்சு. ஒரு பக்கெட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தோம், அது வெந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு அதில் சிக்கன்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. மேலே வெங்காயம்லாம் போட்டு தம்முக்குமே வச்சாச்சு. மேலே தண்ணி வச்சு இந்த பக்கெட்டு மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். மீனுமே இப்போ பொரித்து எடுத்தாச்சு. இந்த பக்கெட்டு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு முட்டை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சிக்கன் இருக்குது. இதில் கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிண்டி வந்து சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு, மீன், முட்டை, வெங்காயம் போட்டது, தயிர். மச்சான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கிட்ட அத்தை மச்சான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சமாக வச்சுருந்தோம் சிக்கனு, அதையும் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சாச்சு சைடில். சண்டே வந்து சூப்பராக போணுச்சு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் எதுவும் அவ்வளோவா நான் எடுக்கிறதில்ல. எடுத்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.